வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நோயின்றி 120 வயது சித்த ரகசியம் என்கின்ற தலைப்பை ஒட்டி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற செய்தி வள்ளுவத்தை சார்ந்ததாகும். வள்ளுவன் என்ன சொல்லுகிறான்? உடலுக்கு என்று உயிருக்கு என்று 2 குறளை எழுதுகிறான். ஒன்று, மாறுபாடில்லா உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு என்று ஒரு குறள். அற்றால் அளவு அறிந்து உண்க அஃது உடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு என்று ஒரு குறள். இந்த 2 குறள்களில் தனித்தனியாக 2 செய்திகளை பதிக்கிறார். ஒன்று உடலுக்கென்று, ஒன்று உயிருக்கு என்று. அற்றால் அளவு அறிந்து உண்க. அற்றால் முதலில் உண்ட உணவானது முழுமையாக செரிமானமான பின்னால், அற்றால் அது உண்ட உணவு அற்றுப்போன பிறகு, அற்றால் அளவு அறிந்து உண்க. எவ்வளவு உண்ண வேண்டும் என்கின்ற அளவை அறிந்து உண்ண வேண்டும். அந்த அளவை எப்படி அறிவது? அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அற்றால் அளவு அறிந்து உண்க. அது எதற்கு? உடம்பு பெற்றான், இந்த உடம்பை பெற்று இருப்பவன் நெடிது உய்க்குமாறு. நெடுநாள் உய்தல் என்றால் வாழ்தல். நெடுநாள் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதலில் உண்ட உணவு முழுமையாக செரித்த பின்னால் எவ்வளவு உட்கொள்ள வேண்டும் என்கின்ற அளவை அறிந்து உண்ண வேண்டும். இது எதற்கு? உடம்புக்கு. இரண்டாவது இன்னொரு குறளில் என்ன சொல்லுகிறான்? மாறுபாடு இல்லா உண்டி மறுத்து உண்ணின். மாறுபாடு இல்லா உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. இந்த உடலிலே உயிர் ஒட்டி இருக்க வேண்டுமானால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? மாறுபாடு இல்லா உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்ன மாறுபாடு இல்லா உணவு? உடல் ஏற்றுக்கொள்ளுகிற உணவு, உடல் விரும்புகிற உணவு, உடம்புக்கு தக்க உணவு. உடல் எதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது உடல் ஆரோக்கியத்துக்கு மாறுபட்ட உணவு. அதுதான் மாறுபாடு. மாறுபாடு என்பது உடலுக்கு பொருந்தாது. மாறுபாடில்லா உண்டி, உண்டி என்றால் உணவு, மறுத்து உண்ணின், மறுத்து சாப்பிட வேண்டும். எதை மறுத்து சாப்பிட வேண்டும்? மாறுபாடு தருகிற உணவை மறுத்து விட வேண்டும். இன்னொன்று அளவை சொல்லுகிறார். என்ன அளவு? நாம் எவ்வளவு சாப்பிட வேண்டுமோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு மேல் சாப்பிடாது இருத்தல், அதை மறுத்தல். நாம் எல்லாரும் என்ன பழகிட்டோம்? ருசிக்கு சாப்பிட பழகிவிட்டோம். பசிக்கு சாப்பிடுவதை விட ருசிக்கு சாப்பிட பழகிவிட்டோம். அதனால ருசிக்கு சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை. ருசித்து ருசிக்கும் சாப்பிடுவோம், ஆனால் அளவாக சாப்பிடுவோம் என்றதான் வள்ளுவன் சொல்லுகிற, வலியுறுத்துகிற வரிகள். மாறுபாடில்லா உண்டிய மறுத்து உண், அற்றால் அளவு அறிந்து உண். அளவு அறிந்து உண்ணுதல் என்றால் எவ்வளவு தேவை உடலுக்கு, உன் உடலுக்கு எவ்வளவு தேவை என்பதை அறிந்து உண். தேவைக்கு மேல் உண்ணாது என்றால் அந்த தேவை எப்படி கண்டுபிடிப்பது? எது தேவை என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? நான் கேட்ட இந்த 2 கேள்விகளுக்கு பதிலை வள்ளுவரே ஒரு குறளில் சொல்லுகிறான். தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றி படும். ஒரு குறளை வடிக்கின்றார். தீ, பசி தீ என்று அதற்கு பலரும் பொருள் கண்டுவிட்டார்கள். உண்மையில் தீ என்பது எவ்வளவு கேலரி நாம் அன்றாடம் நம்முடைய உழைப்புக்கு தேவைப்படுகிறதோ அதுதான் தீ. அந்த கேலரியினுடைய தேவையை அறியாமல் தீ அளவு, எவ்வளவு நமக்கு கேலரி உணவு தேவைப்படுகிறது, நம்முடைய உழைப்பில் எவ்வளவு கேலரி எரிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் தேவைப்படுகிற கேலரிஸுக்கு மேலாக நீ உணவை உண்பாயேயானால் அது உடலில் சென்று தங்கி சேமிக்கப்படுகிற கிளைக்கோஜனாகவும் சேமிக்கப்படுகிற ஃபேட்டாகவும் மாறி அது உடலுக்கு நோயை தரும். அது எப்படி தருமாம்? தீ அளவின்றி தெரியான். எவ்வளவு தீ உனக்கு தேவைப்படுகிறது என்பதை தெரியாது அளவுக்கு அதிக தீயை உடலிலே தருகிற உணவை எடுப்பானே ஆனால், தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின், தேவைக்கு மேல் உண்பானே ஆனால் அவனுக்கு நோயும் அளவில்லாமல் வந்து சேரும். நவீன அறிவியல் என்ன சொல்லுகிறது? கேலரி பேஸ்டு ஃபுட் என்று அதை சொல்லுகிறது. எவ்வளவு கேலரிஸ் உனக்கு உணவு தேவையோ அந்த கேலரிக்கு கூடுதலாக நீ உணவை உண்பாயானால் அது உடலில் போய் தேங்கி உடலில் நோயாகிறது என்பதுதான் நவீன மருத்துவத்தினுடைய ஒரு தத்துவம். கேலரி பேஸ்டு ஃபுட். இதை வள்ளுவன் குறிப்பிடுகிறான். தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றி படும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் உண்ணுகிற உணவில் எவ்வளவு கேலரி சத்து இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உழைப்பில் எவ்வளவு கேலரி ஒரு நாளைக்கு செலவாகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை 2ஐயும் புரிந்து கொண்டு ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஷீட். என்ன பேலன்ஸ் ஷீட்? எவ்வளவு உணவு எடுக்கிறோம், அந்த உணவு நமக்கு தேவைதானா, தேவைப்படுகிற அளவுக்கு உணவு எடுத்தோமா, அது முழுதும் நம்முள் பயன்படுத்தப்பட்டு விட்டதா அல்லது மீதம் தேங்கி இருக்கிறதா என்பதையெல்லாம் அளவிட்டு தெரிந்து கொண்டால்
நம்முடைய உடலில் நோய் வராமல் நாம் தடுத்து விடலாம். நோய் இல்லை என்றால் மரணம் நம்மை அணுகுவதற்கு வாய்ப்பில்லை. ஆகையினாலே வள்ளுவன் சொன்ன இந்த 3 குறளில் இருக்கிற கருத்தை நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்போமாக. என்ன? 1, அளவு அறிந்து உண்ண வேண்டும். முதல் வேளை உண்ட உணவு செரிமானமான பின்னால் உண்ண வேண்டும். அதை விட்டு 3 வேளை என்று வேளைக்கு ஒரு உணவு, ருசிக்காக ஒரு உணவு, அவர்கள் கொடுத்து விட்டார்களே என்று ஒரு உணவு, அவர்கள் கோபித்துக் கொள்வார்களே என்று ஒரு உணவு, இப்படி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். உணவு நெறியில் செரிமானமான பின்னால் எவ்வளவு தேவையோ அவ்வளவை மட்டும் உண்ணுகிற ஒரு பழக்கத்துக்கு நாம் பழகி கொண்டால் நோய் வருவதை தவிர்த்து விடலாம். பல நோய்களுக்கு அடிப்படை காரணம் நம்முடைய உணவு தான். எந்த உணவு நம்மை வாழ வைக்கிறதோ, எந்த உணவு நமக்கு வளர்ச்சியை தருகிறதோ, அதே உணவு தான் நம்மை வீழ்த்துகிறது. சின்ன வயதில் நல்லா சாப்பிடு, உடலுக்கு வளர்ச்சிக்கு நல்ல உணவு வேண்டும் என்று புஷ்டி தருகிற ஊட்டச்சத்துடைய உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று எப்படி வலியுறுத்தப்படுகிறதோ, அப்படியே 40 வயதுக்கு மேல் போக போக தேய்பிறை நிலைக்கு நாம் வர வர உணவை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதிக கொழுப்பு சத்தும் அதிக சர்க்கரை சத்தும் உள்ள உணவை தவிர்த்து விட வேண்டும். எண்ணெய் பொருட்களை வறுத்ததை பொரித்ததை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். உப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடுகளை எல்லாம் தமிழ் கூறும் நல்லுலகம் சித்தர்களினாலே நமக்கு தந்திருக்கிறது. ஆகையினால் அளவை அறிந்து உண்ண வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே வலியுறுத்தப்படுகிற முக்கியமான கருத்தாகும். இதே கருத்தை நோய் அணுகா விதி என்கின்ற பகுதியிலே தேரையரும் பதிவு செய்கிறார். அவர் எப்படி குறிப்பிடுகிறார்? பால் உண்போம், எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம், பகல் புணரோம் பகத்துஞ்சோம், பருவம் மூத்த வேலஞ்சேர் குழலியருடைய இளவையிலும் விரும்போம், 2 அடக்கோம் 1 விடோம் இடது கையில் படுப்போம், மூலஞ்சேர் கரிநுகரோம் மூத்த தயிரும்போம், முதல் நாளில் சமைத்த கறி அமுதரினும் அருந்தோம், ஞாலந்தான் அளித்திடினும் பசித்தொழிய உண்ணோம், நமனார்க்கு இங்கு ஏது வகை நாம் இருக்கும் இடத்தே என்று ஒரு பாடலை சொல்லுகிறார். மொத்த பாடலுடைய விளக்கத்தை சொல்லுவதற்கு இது தருணம் அல்ல. ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு இடத்திலே பயன்படுத்தப்படும். அப்பொழுது சொல்லுகிறேன். இப்பொழுது எதை இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன் என்றால், ஞாலம் தான் அளித்திடினும், உலகத்தையே ஒருத்தவனுக்கு கொண்டு பரிசாக கொடுத்தாலும் ஞாலம் தான் அளித்திடினும் பசித்து ஒழிய உண்ணோம், பசித்தால் அன்றி சாப்பிட மாட்டோம், பசித்து புசி. ஆகையினாலே இன்றைய காணொளியினுடைய சாராம்சம் என்னவென்றால், அளவறிந்து உண்ண வேண்டும், பசித்து உண்ண வேண்டும், உடலுடைய செயல்பாட்டுக்கு எவ்வளவு சக்தி தேவைப்படுகிறதோ அதற்கு ஏற்ற சக்தி அடங்கி இருக்கிற உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டியது, நாம் உண்ணுகிற உணவில் எவ்வளவு சத்து இருக்கிறது, நம் உடலில் உழைப்புக்கு எவ்வளவு சக்தி செலவாகிறது என்பதை நாம் அறிந்து கணக்கிட்டு அதை முறையாக வாழ வேண்டும். நலமுடன் பல்லாண்டு சித்தர்களின் அருளால் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.